நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மாநகர பேருந்து பயணம் தான். நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்து உங்களுக்கு எம்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கிளாம்பாக்கத்துக்கு நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து வெளியூர்கள்லேருந்து வந்தீங்கன்னா எப்படி இங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க. MWA1 பஸ் சர்வீஸ் ½ அன் ஹவருக்கு ஒன்று உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்து தான் ஸ்டார்டிங்குன்றதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நீங்கள் இறங்கி வெளியே வந்து ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்லேருந்து ஏறுறதுக்கும் இங்கேருந்தே கம்ஃபர்டபுளாக ஏறி டிக்கெட் எடுத்து உட்காரத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 29 ருபீஸுங்க. இதுதான் உங்களுக்கு ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப். இப்போ அடுத்ததா பஸ் நிற்கிறதா பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க. ரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். பஸ் உள்ள என்ட்ரு ஆகுறது தாம்பரம் பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ நம்ம கலைஞர் பேருந்து முனையத்துக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். டிராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டிராவல் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏர்போர்ட்டில் 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 1:10. 40 மினிட்ஸில் இந்த டிராவலில் நான் இங்கே கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள்.